ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கலாம். நான் ஏற்கனவே எப்பவுமே நான் சொல்லித்தர மாதிரி இது எல்லாமே பழைய பாடல்கள் தான். நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது புதுசாக சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த பாட்டை நான் சொல்லித்தரது ஒரு பழைய பாட்டு தான். ஓகேங்களா? கா கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம், கூ கூ கூவுது பார் குயில் என்னும் பறவையினம், கா கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம், கூ கூ கூவுது பார் குயில் என்னும் பறவையினம், கரைந்தாலும் கூவினாலும் கர்த்தரையே அவை துதிக்கின்றன, கரைந்தாலும் கூவினாலும் கர்த்தரையே அவை துதிக்கின்றன. தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா, தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். கா கா கரையிது பார் காகம் என்னும் பறவையினம், கூ கூ கூவுது பார் குயில் என்னும் பறவையினம். ஓகே, இப்போ என் கையில் ஒரு A4 ஷீட்டை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த கேம் என்னன்னா, பிள்ளைங்க கையில் நீங்கள் ஒரு A4 ஷீட் கொடுக்க போறீங்க. A4 ஷீட் கொடுத்துட்டு ஒரு சிசர்ஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பிள்ளைங்களா தான் நம்ம விளையாட வைக்க முடியும். இல்லை நீங்கள் டீமாக உங்கள் சண்டே ஸ்கூலில் 30 பசங்க 40 பசங்க இருக்காங்கன்னா நீங்கள் 4 டீமாக 5 டீமாக பிரித்து நீங்கள் விளையாட வைக்கலாம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு A4 ஷீட் ஒரு சிசர்ஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க. இங்கே பார்த்து தம்பி தங்கச்சி, இப்போ இந்த அண்ணா வந்து இந்த A4 ஷீட்டை நான் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஒரே A4 ஷீட் தான். இந்த A4 ஷீட்டை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க கட் பண்ணணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இங்க பாருங்க, இந்த பக்கமும் ஒரு கட் இருக்கு, இந்த பக்கமும் ஒரு பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன், இந்த பக்கமும் ஒரு பீஸ் கட் பண்ண மாதிரி இருக்கு, இந்த பக்கமும் ஒரு பீஸ் கட் பண்ண மாதிரி இருக்கு, நடுவில் ஒரு பேப்பர் இருக்கு. இந்த மாதிரி உங்களால கட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? பிள்ளைங்களால முடியுமா முடியாதா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இது இம்பாசிபிள். இது இப்படி கட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இப்படி ஒரு பக்கம் கட் பண்ணியிருக்கணும், இந்த பக்கமும் இப்படி கட் பண்ணியிருக்கணும், நடுவில் இப்படிப்பட்ட ஒரு ஷீட் இருக்கணும். ஓகே, எப்படி பண்ண முடியும் வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் என் கையில் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு A4 ஷீட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ். ஒருவேளை நீங்கள், ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, என்னால் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பென்சில் ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி நான் இப்போ காட்டின இந்த பேப்பர் மாதிரி கட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி கோடு வரையணும், எப்படி கட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, A4 ஷீட் எடுத்தாச்சு. இந்த A4 ஷீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ண போறோம். ஓகேங்களா? 3 கட் தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? பேப்பரை கிழிக்க போறது கிடையாது. இதே பேப்பர்ல ஒரு 3 இடத்துல நம்ம கட் பண்ண போறோம். எந்தெந்த இடம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவோம்னா பேப்பரை இப்படி டபுளா நீங்க மடிச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியா நம்ம வந்து சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக டபுளா மடிச்சிட்டீங்கன்னா இது சென்டர் லைன் வந்துச்சு. ஓகேங்களா? சென்டர் லைனை கட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 இடத்துல கட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லைனுடைய சென்டர்ல ஒரு கோடு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு முடியலன்னா நீங்க ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சென்டர் ரொம்ப கரெக்டா எக்ஸாக்ட்லி சென்டரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு சென்டர் நீங்க பார்த்து ஒரு கோடு நான் போட்டுக்கிறேன் பென்சில்ல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த சைடு, ஓகே, நான் பேப்பர் நான் திருப்பி வச்சுக்கிறேன். பேப்பரை திருப்பிட்டு இப்போ இந்த சைடில், ஓகேங்களா, 2 கோடு நான் கிழிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த பக்கம் நான் ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3 கோடு போட்டிருக்கேன். இந்த சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த பக்கம் இந்த சென்டராக வச்சு 2 சைடில் 2 கோடு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா
கோடு போட்ட இடத்துல நீங்கள் கட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். பாருங்கள், நான் கோடு போட்ட இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோடு போட்ட இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நீங்கள் எது வரைக்கும் லைன் வரைஞ்சிருக்கீங்களோ இந்த சென்டர் வரைக்கும் தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த கோடை நான் கட் பண்ணிக்கிறேன். இதுவும் சென்டர் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா இப்படி திருப்பி இப்போது இந்த கோடையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பேப்பர் கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பேப்பர் பாருங்கள், ஒரே பேப்பர் தான், ஒரே A4 ஷீட் தான். இது வந்து இப்போ சென்டரில் வரணும். ஓகேங்களா? இதுதான் அந்த சென்டர் பீஸ் நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த சென்டர் பீஸு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பேப்பரை இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு பக்கம் இப்படி இப்படி திருப்பிங்க. வரங்க, நல்லா பாருங்கள், இதுதான் A4 ஷீட்டு. ஓகேங்களா? இதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதை ஒரு பக்கம் இப்படி திருப்பிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? A4 ஷீட்டு. இப்போ இதை ஒரு பக்கம் இப்படி திருப்பியாச்சுங்களா? இப்போ உங்களுக்கு இந்த நடுவு பீஸ் வந்துடுச்சு. இந்த பக்கம் ஒரு பீஸ் கட் பண்ண மாதிரி இருக்கா, தெரியுதா? அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஒரு பீஸ் கட் பண்ண மாதிரி இருக்குது. இது நடுவு பீஸ். ஆனால் ஒரே A4 ஷீட் தான், நீங்கள் கட் பண்ணது தான். ஓகே, இப்போ நீங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இப்படி காட்டி, பாரு தம்பி, A4 ஷீட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பீஸ் கட் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு பீஸ் கட் பண்ணணும், நடுவில் ஒரு பீஸ் இருக்கணும், யாரால் கட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பசங்களை சேலஞ்ச் பண்ணுங்கள். பசங்க செய்கிறாங்களா செய்யலையான்னு நீங்கள் பாருங்கள். இந்த பேப்பர் கட்டிங் பசில் மூலமாக பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சுவிசேஷத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம், வேதத்திலேருந்து நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்னா, வேதத்திலேருந்து ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் நான் வாசித்து காட்டுறேன். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இம்பாசிபிள் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, இது முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அது சாத்தியம்தான். சில நேரங்களில் தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் எனக்கெல்லாம் படிப்புலாம் வராதுங்க, மேத்ஸ்லாம் நான் பாஸே ஆக முடியாதுங்க. இல்லை தம்பி தங்கச்சி, நிச்சயமா முடியும். நீ ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட கேளு. நிச்சயமாவே கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வீட்டில் பண தேவையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாரோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, உங்களுடைய உடல் சுகமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் செய்ய முடியும், என் கூட ஏசப்பா இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு கூட நீ செஞ்சனா நிச்சயமா கர்த்தர் உனக்கு ஒரு நாள் வெற்றியை தருவாங்க அப்படின்ற ஒரு சத்தியத்தை, ஒரு வேத வசனத்தை இந்த ஒரு பேப்பர் கட்டிங் மூலமாக பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர போகிறோம். சரி பிரதர், இதன் மூலமாக நம்ம பைபிள் சம்பந்தப்பட்ட ஏதாவது சம்பவம் நம்ம சொல்ல முடியுமா? இம்பாசிபிளான டாஸ்கை அவங்க பாசிபிளா கர்த்தர் மாற்றி கொடுத்தாரு அப்படின்றத நிறைய சம்பவங்கள், வேதத்துல நிறைய அற்புதங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குது. வெரி சிம்பிள், வெரி ஈஸியான சம்பவம் தாவீது கோலியாத்து சம்பவம். தாவீது கோலியாத்து, தாவீதால் அவ்வளோ சின்ன பையன், அவ்வளோ பெரிய ஜெயண்டோட போய் சண்டை போட முடியுமா? இம்பாசிபிள், அதெல்லாம் முடியவே முடியாது. எல்லாரும் சொன்னாங்க முடியாது. ஆனால் தாவீது ஜெயிச்சு காட்டினா. தாவீது கோலியாத்துடைய சம்பவத்தை நீங்க சொல்லலாம். இன்னும் நிறைய சம்பவம். பேதுரு, ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை, நடுராத்திரியில அவங்கலாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க, யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது, எல்லாம் பிசா ஐயோ 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 பூதண்டா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நான் தான்ப்பா, பயப்படாதீங்கப்பா. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அது நீர் தானா? அப்போ நான் கடல் மேல நடந்து வரேன் ஆண்டவரே, கடல் மேல தண்ணி மேல நடக்கிறேன்றாரு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, வா நடந்து வா அப்படின்றாரு. உடனே பேதுரு என்ன பண்றாரு, தண்ணி மேல நடந்து போற மனுஷன் தண்ணி மேல நடக்கிறதா? இம்பாசிபிள், அது முடியவே முடியாது. ஆனா பேதுரு நடந்தாரு. அதே நேரத்துல நீங்க கவனிங்க, பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்கினாரா இல்லையா? மூழ்கினாரு. ஏன் மூழ்கினாரு? ஆண்டவரே பார்த்து நடந்து போயிட்டே இருந்தவரு திடீர்னு என்ன ஆச்சு? காற்று அடிக்கிறத பார்த்துட்டாரு, புயல் வீசுறத பார்த்துட்டு அவருடைய கவனம் என்னைக்கு ஆண்டவர் மேல இருந்த அந்த கவனம் சிதறினதோ, அவருடைய சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சாரோ, தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு. பாரு தம்பி தங்கச்சி,
உன்னுடைய டார்கெட் உன்னுடைய டார்கெட் ஏசப்பாவுடைய பிள்ளையா நீ வாழ்கிறது, அதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்க வேண்டும். உன்னுடைய ஃபோக்கஸ், ஓகே, அதான் சரியான வார்த்தை. உன்னுடைய ஃபோக்கஸ் ஏசப்பா மேலதான் இருக்கணும். அவர் ஃபோக்கஸ் ஏசப்பா மேல இருக்கிற வரைக்கும் பேதுரு தண்ணி மேல நடந்தார், உண்மையாவே நடந்தார். ஆனா எப்போ அவர் ஃபோக்கஸ அவர் ஏசப்பா விட்டு திருப்பிட்டு அந்த சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சாரோ மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீயும் ஃபோக்கஸ் ஏசப்பா இருக்கணும். ஏசப்பா பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கதான் செஞ்சிச்சு, காற்று அடிக்கதான் செஞ்சிச்சு, எல்லாமே கடல் சத்தத்தை அவர் கேட்டாரு. ஆனா வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. ஐயோ, பிரச்சனையை பார்த்து நான் பயந்துட்டேன், போராட்டத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். நீங்க என்னைக்கு பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து உங்களுடைய கவனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்து நீ திருப்புறியோ அன்னைக்கு நீ உள்ள மூழ்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா பிரச்சனை இருக்குதான், போராட்டம் இருக்குதான், கஷ்டம் இருக்குதான், வறுமை இருக்குதான், ஆனாலும் என்னுடைய ஃபோக்கஸ் ஏசப்பா தான். அவரையே நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நீ நடந்து போனா தண்ணி மேல கூட நடக்கலாம். தண்ணி மேல கூட நடக்கலாம்னா அதுக்குன்ட்டு நான் போய் என் கிணத்துல தண்ணி மேல நடக்கிறேனே, ஏசப்பா பார்த்துட்டே நடக்கிறேன்னு தண்ணி மேல நடந்துட போறீங்க, ஐயோ, அப்புறம் தண்ணிக்குள்ள மூழ்குவீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ள மூழ்காமல், நீ மேல பிரச்சனைகளுக்குள்ள மூழ்காமல் வாழ்க்கையில நீ கீழே போகாம வாழ்க்கையில நீ மேல போகணும்னு சொன்னா உன்னுடைய நோக்கம், உன்னுடைய கவனம், உன்னுடைய பார்வை ஏசப்பா மேல, உன்னுடைய ஃபோக்கஸ் ஏசப்பா மேல இருக்கணும். அப்படின்ற சத்தியத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தர போறோம். வேத வசனத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த காரியத்தை நீங்க சொல்லி தரலாம். இன்னும் பைபிள்ல இருக்கிற நிறைய வேத சம்பவங்கள் நீங்கள் சொல்லித்தரலாம். சின்ன கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. ஏற்கனவே நான் கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த சிறுகதை தொகுப்புன்னு நான் ஒரு சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதில் நிறைய குட்டி குட்டி கதை வேத சம்பவம் சொல்லிட்டு ஒரு சின்ன அதுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன ஒரு கதை நான் சொல்லுவேன். அதில் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாரும் எனக்கு பலன் உண்டு அந்த வேத வசனம் சொல்லும் போது எனக்கு இந்த கதை எனக்கு இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் ஞாபகம். என்னன்னா, ஒரு கழுதை, ஒரு வயசான கழுதை. அந்த வயசான கழுதை அவ்வளோதான். அதனால இப்போ கழுதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த காலத்தில் கழுதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பொதி சுமக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அந்த வாஷர்மேன் என்ன பண்ணாரு, இந்த கழுதைக்கு வயசாயிடுச்சு, பொதி தூக்க முடியல, மூட்டையை வச்சா டபால்னு கீழே உட்காந்துருக்கு, ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புல, இதுக்கு சாப்பாடு போட்டு வேற எல்லாம் வேஸ்ட்டு தான், மனிதன் வேஸ்ட் ஆகுதுன்னா பிரயோஜனமே இல்லை, அவ்வளோதான், யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணலாம், இதை சாவடிச்சிடலாம் அப்படின்னோடனே இவர் பார்த்தாரு, ஐயோ என் கையால் எப்படி சாவடிக்குது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி என்ன பண்ணலாம், இதை ஒரு குழியில, அங்கே பக்கத்தில் அவங்க வீடு பக்கத்தில் ஒரு குழி இருந்துச்சு, தண்ணி இல்லாத குழி, காலி குழி. அந்த குழியில் என்ன பண்ணலாம், இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு போட்டு அப்படியே மூடி சமாதி கட்டிடலான்ற மாதிரி அதை தூக்கி அந்த குழியில போட்டார். கழுதை போய் தோம்னு குழியில வந்துச்சு. குழியில இவர் என்ன பண்ணாரு, சரி மண்ணை வாரி வாரி உள்ள போட்டு கழுதை கதையை முடிச்சிடலாம், பாவம் அதுவும் வயசாயிடுச்சு, ஒன்றும் முடியல, நமக்கும் அதை வச்சுட்டு கஷ்டம், அதுக்கு சாப்பாடு போட்டு தேவையில்லாத செலவு, சரின்னு சொல்லிட்டு மண்ணை வாரி 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 கொட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நிறைய வரைக்கும் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வாரி 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 போட்டுட்டே இருந்தாரு. இப்போ அந்த கிணறு, அந்த குழி மூடுற அளவுக்கு மண் வந்துச்சு. மண் வந்தா திடீர்னு பார்த்தா அந்த கழுதை டக்குன்னு வெளியில எகிரி வச்சு ஓடிடுச்சு. இவர் பார்த்தாரே, என்னடா இது, எப்படி இந்த கழுதை வெளியே வந்துச்சு அப்படின்னு கழுதையை கூப்பிட்டு, என்னாச்சு உனக்கு, நீ எப்படி வந்த, நானா மண்ணை போட்டு உன்னை மூடிட்டேனே அப்படின்னு. அந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னா, ஆக்சுவலா இவரு அந்த கழுதை கீழே போட்டாரு, போட்டு இவர் மண்ணை தூக்கி போடுறாரு. மண்ணை தூக்கி போட்டு மண் என்ன பண்ணுச்சு, கழுதை மேல போய் விழுந்துச்சு. விழுந்தோடனே கழுதை என்ன பண்ணுச்சு, டக்குன்னு உதறிட்டு டக்குன்னு ஏஞ்சி நின்று அந்த மண்ணு மேல நின்றுச்சு. மறுபடியும் இன்னொரு மண்ணு போடுறாரு. மண்ணு போட மறுபடியும் கழுதை என்ன பண்ண, அது மேல விழுந்த மண்ணை அப்படியே உதறிட்டு அது அந்த மண்ணு மேல ஏறி நின்றுச்சு. மறுபடியும் போட 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 அது மேல விழுற அந்த மண்ணை உதறி 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 மண்ணு மட்டும்தான் வந்துச்சு தவிர கழுதை உள்ள போல. ஒவ்வொரு தடவை கழுதை உதறி உதறி கழுதை மேல இப்போ வெளியில எகிரி குச்சி வந்துருச்சு. விடாமுயற்சி, நம்பிக்கை ஏசப்பா மேல இருந்துச்சுன்னு சொன்னா, அது அவ்வளவுதான், வயசாயிடுச்சு, ஒண்ணுமே முடியல, அவ்வளவுதான், செத்து போயிடும் சொல்லிட்டு அதை தள்ளி விட்டாரு. ஆனாலும் அந்த கழுதைக்குள்ள இருந்தது என்ன, விடாமுயற்சி. அதுக்கு விசுவாசம் இல்லை, விடாமுயற்சி இருந்துச்சு. விடாமுயற்சிக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு உண்டு, ஓகேங்களா?
அப்போ நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம எப்படி காட்ட முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் எப்படி கிடைக்கும்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அப்படிதான் என்ன அர்த்தம்? நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்துவார், ஒரு நாள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் என் சண்டே கிளாஸ்ல வர அந்த பையன், நிறைய பேர் எனக்கு எழுதுறீங்க, ஐயா அந்த பையன் ரொம்ப அட்டகாசம் பண்றான், திருந்த மாட்டேன்றான், சின்ன வயசுலயே குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், எனக்கு அனுப்புறாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நீங்க விசுவாசத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் நிச்சயமா அந்த பையன் திருந்துவான், ஒரு நாள் நிச்சயமா அந்த பையன் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வான்ற விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். விடாமுயற்சி, தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு நாள் ஜெபம் பண்ணனே ஆண்டவர் கேட்கல, விட்டுறாத, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, டெய்லி ஜெபம் பண்ணு. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்களும் ஒரு நாள் ஜெபம் பண்ண, 2 நாள் ஜெபம் பண்ண இல்ல, தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்களா, தொடர்ந்து நீங்க செய்யுங்க, தொடர்ந்து நீங்க செய்யுங்க, தொடர்ந்து செய்துட்டே இருங்க. நிச்சயமாக கர்த்தர், ஏன்னா நம்ம தொடர்ந்து செய்யறது எதை காட்டுதுன்னு சொன்னா, நம்ம அது முடிகிற வரைக்கும் அதை விட மாட்டோன்ற ஒரு விசுவாசத்தை காட்டுது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லும் போது, நீங்க செய்யற ஊழியம் சின்ன ஊழியமா இருந்தாலும், 2 பசங்க தான் சண்டே கிளாஸ்க்கு வர்றாங்கன்னா தொடர்ந்து தயவு செய்து தொடர்ந்து அதை செய்யுங்க, விட்டுறாதீங்க. அந்த சண்டே கிளாஸை விட்டுறாதீங்க, தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருங்க. 5 வருஷமா இருக்கிற பிரதர், 5 பசங்க தான் வராங்க, நீங்க விடாதீங்க, தொடர்ந்து நீங்க செய்யுங்க. அந்த 5 பசங்களை கர்த்தர் ஊழியக்காரங்களா மாற்றுவார். அந்த 5 பசங்களை கர்த்தர் ஊழியக்காரங்களா மாற்றுவார். அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவாங்க. நீங்க பிள்ளைங்களை மட்டும் நீங்க குறைவா நீங்க எடை போட்டுறாதீங்க. தயவு செய்து தொடர்ந்து நீங்க செய்யுங்க, விசுவாசத்தோட செய்யுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். God bless you.